நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். வருகிறேன் வருகிறேன் உன் இல்லம் தேடி வருகிறேன், வருகிறேன் வருகிறேன் உன் அன்பை பாடி வருகிறேன், வருகிறேன் வருகிறேன் உன் இல்லம் தேடி வருகிறேன், வருகிறேன் வருகிறேன் உன் அன்பை பாடி வருகிறேன். ஆண்டவரே உம் இல்லம் வருகிறேன், வருகிறேன் வருகிறேன், அடைக்கலம் நாடி உன் பீடம் வருகிறேன், தொழுகிறேன் தொழுகிறேன். ஆண்டவரே உம் இல்லம் வருகிறேன், அடைக்கலம் நாடி உன் பீடம் வருகிறேன், உம்பளி நடந்திட ஜெபிக்க வருகிறேன், வியத்தகு செயல்களை எண்ணி வியக்கிறேன், அன்பினை பகிர்ந்திட வருகிறேன், உன் அருளினில் நனைந்திட வருகிறேன், உள்ளதை உவப்புடன் தருகிறேன், உன் ஒளியினில் வாழ்ந்திட விளைகிறேன். தாயின் கருவில் என்னை தேர்ந்து கொண்டார், உம் கரங்கள் பிடித்து என்னை அழைத்து வந்தார், இறைவா என் இறைவா என் ஆரம் நீயாகவா. இமைகள் போல என்னை காத்து நின்றார், உன் கரத்தில் என் பெயரை பொறித்து வைத்தார், இருளை பழிக்காமல் ஒளியேற்ற என் இதயம் கலங்காமல் உறவாட உன்னொளியினில் கலந்திடுவே. ஆண்டவரே உன் இல்லம் வருகிறேன், அடைக்கலம் நாடி உன் பீடம் வருகிறேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதாவினுடைய மாதம் மே மாதம், வணக்க மாதா மாதம் என்று சொல்லி நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய இந்த மாதத்தினுடைய இறுதி கட்டத்திலே நாம் இருக்கின்றோம். இந்த மே மாதம் வணக்க மாதாவினுடைய மாதத்தினுடைய இறுதி சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு உகந்த நாளாகிய இந்த நாளிலே நாம் இந்த புனிதமான திருப்பலியிலே அன்னை மரியாளுடைய திருக்கபிக்கு முன்பாக கூடி வந்திருக்கின்றோம். இந்த புனிதமான திருப்பலியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த, நம்மை பாதுகாக்க, நம்மை ஆசீர்வதிக்க அன்னை மரியாளிடத்திலே மன்றாடி ஜெபிப்போம். நமது தாய் அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவருக்காக தம் அன்பு மகன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே பரிந்து பேசி ஆண்டவர் இயேசுனுடைய அன்பையும் அருளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று தருவாராக. தகுந்த முறையிலே இந்த புனிதமான திருப்பலியிலே நாம் பங்கெடுத்து இறை ஆசீர் பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இரக்கம் நிறைந்த எங்கள் தந்தையே, உமது ஒரே திருமகன் சிலுவையில் தொங்கிய போது தமது அன்னையாம் புனித கன்னி மரியாவை எங்களுக்கும் அன்னையாக தந்தருளேனா. இவ்வாறு அந்த அன்னையின் அன்பு எங்களுக்கு துணை நிற்பதால் உமது திரு அவை மென்மேலும் வளம் பெற்று தன் மக்களின் புனிதத்தை கண்டுகளிக்கவும் மக்களின் குடும்பங்கள் அனைத்தையும் தமது அரவணைப்பில் ஈர்த்து கொள்ளவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றோம் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இந்த நவநாள் திருப்பலியினை சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது புனித பேதுரு அன்பியம் மற்றும் புனித தோமையார் அன்பியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் நாம் சிறப்பாக மன்றாடி ஜெபிப்போம். மேலுமாக இன்றைய நாளிலே இந்த திருப்பலியினை உபயம் செய்யக்கூடிய ஐ புலோமின்தாஸ் ராக்கினி குடும்பத்தினர், பி சகாயநேசன் ராஜம் குடும்பத்தினர், ஜி ஜான் ஜோசப் குடும்பத்தினர், அடைக்கலசாமி சாந்தா குடும்பத்தினர், ஆக்னஸ் ஹேரன் குடும்பத்தினர், ஞானசீலன் குடும்பத்தினர், ஜான் சுகந்த் பிரின்சி குடும்பத்தினர், இவர்களுக்காகவும் இன்றைய இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடி ஜெபிப்போம். மேலுமாக இன்றைய இந்த திருப்பலியினை லூயிஸ் நகரைச் சேர்ந்த சுகந்த் பிரின்சி குடும்பத்தினர் தங்கள் குடும்பத்திலே மரித்த ஜோஸ்பின் மைக்கேல் ஸ்டெல்லா இவர்கள் மரித்த 14ஆம் ஆண்டு நினைவு நாளாக இன்று இவரது ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி இப்பலியை ஒப்புக்கொடுக்கின்றார்கள். புனித வியாகுல அன்னை மரியின் ஊழியர் சபையில் வாழ்ந்து மரித்த அருட்சகோதரி மெட்டில்டா மேரி அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இன்றைய இந்த திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். அம்பிகாபுரத்தைச் சேர்ந்த விக்னேஷ் அகிலாண்டேஸ்வரி தம்பதியினருடைய 2ஆம் மகன் அக்னிவின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளாக இன்று அக்னிவ் அவர்களுக்கு இறைவன் நித்திய இளைப்பாற்றி அருள வேண்டும் என்று வேண்டியும் இப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். திருத்தூதர் யூதா எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை திரு வசனங்கள் 20 தொடங்கி 25 வரை. அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதர்கள் முன்னுரைத்த வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள். கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள். என்றும் உள்ள நிலைவாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்திருங்கள். நம்ப தகுந்தவர்க்கு இரக்கம் காட்டுங்கள். வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்தெழுத்து காப்பாற்றுங்கள். மற்றும் சிலருக்கு இரக்கம் காட்டும்போது எச்சரிக்கையாய் இருங்கள். ஊனியல்பு கரைப்பட்ட அவர்களது ஆடையையும் வெறுத்து தள்ளுங்கள். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மாட்சி திருமுன் மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்ல நம் மீட்பராகிய ஒரே கடவுளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மாட்சியும் மாண்பும் ஆற்றலும் ஆட்சியும் ஊழிக்காலம் தொட்டு இன்றும் என்றென்றும் உரியன. ஆமேன்.
ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னான்மா என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பறையை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழுகின்றது. என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழுகின்றது. ஏழைகளை எளியவரை உயர்த்தினார். பல இன்னல் படும் உள்ளங்களை தேற்றினார். ஏழைகளை எளியவரை உயர்த்தினார். பல இன்னல் படும் உள்ளங்களை தேற்றினார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார். நெஞ்சில் சிறு குற்ற மனிதரை சிதறடித்தார். நெஞ்சில் சிறு குற்ற மனிதரை சிதறடித்தார். என்னான்மா என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரையை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழுகின்றது. அடிமைகளை அன்புடனே நோக்கினார். அவர் ஆள்பவரின் ஆணவத்தை நீக்கினார். அடிமைகளை அன்புடனே நோக்கினார். அவர் ஆள்பவரின் ஆணவத்தை நீக்கினார். தாழ்ந்தோரை மேன்மையாக உயர்த்தினார். தாழ்ந்தோரை மேன்மையாக உயர்த்தினார். வாழ்வில் வீழ்ந்தோரை கருணையினால் ஆதரித்தார். வாழ்வில் வீழ்ந்தோரை கருணையினால் ஆதரித்தார். என்னான்மா என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரையை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழுகின்றது. என்னான்மா என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரையை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழுகின்றது.
கொள்வதாக. அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மீண்டும் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு கோவிலில் நடந்து கொண்டிருந்த போது தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள் ஆகியோர் அவரிடம் வந்து, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் மறுமொழி கூறுங்கள். அப்போது எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என நான் உங்களுக்கு சொல்வேன். திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணகத்திலிருந்து வந்ததா அல்லது மனிதனிடமிருந்து வந்ததா? எனக்கு பதில் சொல்லுங்கள் என்றார். அவர்கள், விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் அவரை நம்பவில்லை என கேட்பர். எனவே மனிதனிடமிருந்து வந்தது என்போமா என்று தங்களிடையே பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் மக்கள் அனைவரும் யோவானை ஓர் இறைவாக்கினராக கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதில் உரைத்தார்கள். இயேசுவும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, எந்த அதிகாரத்தால் இவற்றை நீர் செய்கிறீர்? கானா ஒரு திருமணத்தின் போது அங்கு திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது. திருமண வீட்டிலே தடுமாற்றம். அவர்கள் யாரும் வந்து அன்னை மரியாவை கேட்கவில்லை, ஏதாவது ஏற்பாடு செய்ய முடியுமா? அல்லது உங்கள் மகன் இயேசுவிடத்தில் கேட்க முடியுமா? யாரும் எதுவும் கேட்கவில்லை. அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவிடம் வந்து, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று முறையிடுகிறார். எதற்காக? யார் அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? திருமண ஏற்பாடு செய்த வீட்டாருக்கு தெரியாதா எதை ஏற்பாடு செய்ய வேண்டும், எதை எவ்வளவு ஏற்பாடு செய்ய வேண்டும், எப்போது ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தெரியாதா என்ன? எந்த அதிகாரத்தால் அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவிடத்தில் வந்து கேட்கின்றார்? அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொல்லுகின்ற பொழுது வானதூதர் கப்ரியேல் சொல்லுகின்றார், உன்னுடைய உறவினராக இருக்கக்கூடிய எலிசபெத்துக்கு அவருக்கு இது 6ஆம் மாதம் என்று சொல்லுகின்றார். எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாவிடம் கேட்கவில்லை, எனக்கு வந்து உதவி செய்ய முடியுமா? நான் தடுமாறுகிறேன், எனக்கு உதவி செய்தால் நன்றாக இருக்கும், உதவியாக இருக்கும், ஒத்தாசையாக இருக்கும் என்று எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாவை கேட்கவில்லை. பின் எந்த அதிகாரத்தால் அன்னை மரியாள் அந்த இடத்திற்கு ஓடோடி செல்லுகின்றார்? யாருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? அன்னை மரியாளுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? எதற்காக அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாவை தேடி அவருடைய வீட்டிற்கு ஓட வேண்டும்? ஆண்டவர் இயேசு தொடர்ந்து மக்களுக்கு போதித்து கொண்டே இருக்கின்றார். அவர் உண்ணவில்லை, உறங்கவில்லை. அப்பொழுது தன்னுடைய அன்பு மகனை பார்ப்பதற்காக அங்கே தேடி வருகின்றார். கூடியிருந்த மக்கள் சொல்லுகின்றார்கள், உன் தாயும் உன் சகோதரரும் உன்னை காண்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் வெளியிலே என்று.
எதற்காக வந்தார்? ஆண்டவர் இயேசுவை தேடி எதற்காக வர வேண்டும்? சீடர்களெல்லாம் உயிர்த்த ஆண்டவர் விண்ணகம் சென்ற பிறகு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு இருந்தார், இறந்தார், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார், நமக்கு வந்து அவ்வப்போது காட்சி கொடுத்தார், பல புதுமைகளையும் நிகழ்த்தினார். இப்பொழுது அவர் விண்ணகம் சென்று விட்டார். இனி என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறுகின்ற வேளையிலே எதற்காக, எந்த அதிகாரத்திலே அன்னை மரியாள் அந்த 12 சீடர்களையும் அதே ராபோஜன அறைக்கு அழைத்து வந்தார்? அன்னை மரியாவுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார்? எதற்காக? அன்பு நிறைந்தவர்களே, நம்முடைய வாழ்விற்கு வருவோம். ஒவ்வொருவர் வாழ்விலுமே எத்தனையோ பல காரியங்கள். ஒரு குழந்தை கருவில் உருவான பிறகு 10 மாதங்களாக எதற்காக அந்த பெண்மணி அந்த குழந்தையை தன்னுடைய கருவிலை தாங்க வேண்டும்? ஒரு சின்ன பை 1 மணி நேரம் முதுகில் இருந்தாலே அது நமக்கு மிகப்பெரிய பாரமாக இருக்கின்றது. 10 மாதங்கள் சுமக்க வேண்டுமா அந்த பாரத்தை? ஏன் அந்த பெண் நினைக்கவில்லை? 10 மாதம் எதற்காக அந்த பெண்மணி அந்த கருவை தாங்கி கொண்டிருக்கின்றார்? யார் அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? எந்த அதிகாரத்திற்காக அவர் அப்படி செய்கின்றார்? வீட்டில் இருக்கக்கூடிய தகப்பன், அவர் ஓடி ஓடி சம்பாதிக்கின்றார், ஓய்வில்லாமல் உழைக்கின்றார். அந்த உழைப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய சம்பளத்தை அவருக்கே பயன்படுத்தி கொள்ளலாம், யாரும் கேட்கப் போவதில்லை. ஆனால் எந்த அதிகாரத்தால், எதற்காக தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் வந்து அதை பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்? யார் அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது? இப்படியாக நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். நிறைய பல காரியங்கள் யாருக்காக, எதற்காக? இதோ இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகள் ஓட்டுறதே அந்த சைக்கிளில் குரங்கு படல் போட்டு ஓட்டுவாங்க. ஆனால் அதுலேயும் பார்த்தோம்னா பின்னாடி தன்னுடைய தம்பியை தங்கச்சியை கேரியரில் உட்கார வச்சு ஓட்டுவாங்க, பார்த்துருக்குறோம். எதற்காக? யார் அந்த அதிகாரத்தை அந்த குழந்தைக்கு கொடுத்தது? ஆமன் பாந்தவர்களே, இவை அத்தனைக்குமே அடிப்படையான காரணம் அன்பு மட்டும்தான். அதிகாரம் அல்ல, அன்பு. யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது என்று ஆண்டவர் இயேசுவிடம் கேட்ட பொழுது, இயேசு அன்பின் வடிவானவர், சொல்வதற்கு ரொம்ப நேரமாகாது, ஆனாலும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அதற்கு பதில் கொடுக்கவில்லை. மறு கேள்வி கேட்கின்றார், அவர்களை சிந்திக்க வைக்கின்றார். அப்பொழுதுதான் அவர்கள் சிந்திக்க ஆரம்பிக்கின்றார்கள். இயேசுவை நாம் கேட்ட கேள்வி தவறானதொரு கேள்வி என்பதை அவர்கள் உணர்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு அதிகாரத்தால் நம்மை ஆள்பவர் அல்ல, அன்பினால் நம்மை ஆளக்கூடியவர். அந்த அன்பின் ஆண்டவரை பார்த்து நாம் இப்படி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டோமே என்று வெக்கிதான் அவர்கள் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி மழுப்பி பதில் சொல்கின்றார்கள். ஆனால் அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் நன்கு உணர்ந்தவர்கள். நம்முடைய அன்றாட வாழ்விலே ஆண்டவர் இயேசு நம்மை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியவர் அல்ல, அன்பு செய்து கொண்டு இருக்கக்கூடியவர். ஆகவே தான் இந்த நிமிடம் வரை நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். இயேசுனுடைய அன்பும் மன்னிப்பும் அதிகமாக இருப்பதால் தான் இப்பொழுது கூட நாம் வாழ்ந்து கொண்டே இருப்பது, இயங்கிக் கொண்டிருப்பது. நாம் இருப்பதும் இயங்குவதும் அவருடைய அன்பினால் மட்டும்தான், அவருடைய மன்னிப்பினால் மட்டும்தான். இறைவன் ஒருவேளை நம்மை அன்பு செய்யவில்லை என்றால், நம்மை மன்னிக்கவில்லை என்றால், மறுகணமே நாம் ஒன்றுமில்லாமல் அழிந்து போய்விடுவோம். அப்பேற்பட்ட இறைவனுடைய அன்பு பிள்ளைகள் நாமும் கூட நம்மோடு இருக்கக்கூடியவர்களை நாம் அன்பு செய்து மகிழ வேண்டும். அவர்களிடத்திலிருந்து வரக்கூடிய சின்னஞ்சிறு குற்றம் குறைகளெல்லாம் மன்னித்து நாம் மகிழ வேண்டும். இந்த உலகத்திலே நிறைவானவர்கள் யாருமே இல்லை, அத்தனை பேருமே குறைவானவர்கள்தான். குறைவுள்ள மனிதர்களோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நாமும் குறைவுள்ளவர்களாகத்தான் இருக்கின்றோம். இறைவன் ஒருவரே நிறைவுள்ளவராக இருக்கின்றார். ஆக நாம் எந்த அதிகாரத்தையும் கொண்டு யாரையும் தீர்ப்பிட நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அன்பு செய்ய மட்டும்தான் நமக்கு உரிமை உண்டு. ஆக நம்முடைய அன்றாட வாழ்விலே அன்பு செய்து பிறரையும் எல்லோரையும் மன்னித்து மகிழ்ந்து வாழக்கூடிய வரத்திற்காக தொடர்ந்து இந்த புனிதமான திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து அன்பு செய்து அரவணைத்து ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். எழுந்து நின்று
நம்முடைய உள்ளத்தின் தேவைகளை எல்லாம் சின்னஞ்சிறு மன்றாட்டுகளாக இயேசுனுடைய திருப்பாதத்திலே சமர்ப்பிப்போம். வழிநடத்தும் நல்ல ஆயனே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் தூய ஆவியின் கொடைகளால் நிரப்பி அவர்கள் இறை மந்தையை மிகுந்த பொறுப்புடனும் வழிநடத்திட தேவையான ஞானத்தையும் உடல் நலத்தையும் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே எம் இறைவா, நற்செய்தி அறிவிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள அனைத்து மறைப்பணியாளர்களையும் ஆசிர்வதியும். அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் அனைத்திலும் உமது உடனிருப்பை உணர்ந்து துணிவோடு உமது அன்பை பறைசாற்றிட வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் வாழும் இந்த சமுதாயத்தில் எதிர்வரும் சோதனைகளுக்கும் பொய் போதனைகளுக்கும் அஞ்சாமல் உமது வார்த்தைகளை உறுதியாக பற்றி கொண்டு உண்மையான நற்சான்று வாழ்க்கையை வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, இன்றைய இளைய தலைமுறையினரை ஆசீர்வதியும். அவர்கள் உலக மாயைகளில் சிக்காமல் உமது ஒளியில் நடந்து தங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு உதவிகள் செய்து உமது மாட்சியை வெளிப்படுத்த அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இன்னும் நமது உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், நம்முடைய குடும்பத்தின் தேவைகள், நம்மிடத்திலே ஜெபம் கேட்ட நல்ல உள்ளங்களின் தேவைகளெல்லாம் எண்ணி பார்ப்போம். மௌனமாக மன்றாடி ஜெபிப்போம். எங்களுக்கெல்லாம் மிகவும் பிரியமான தந்தாய், நாங்கள் உமது பிள்ளைகள் என்ற உரிமையோடு இதோ இந்த புனிதமான திருப்பலி நேரத்திலே உம்மை பார்த்து மன்றாடி ஜெபித்த உமது அன்பார்ந்த பிள்ளைகள் இவர்கள் ஒவ்வொருவருடைய ஜெபங்களையும் நீர் கனிவோடு ஏற்றுக்கொண்டு தாய்க்குரிய தந்தைக்குரிய பாசத்தோடு பரிவோடு இவர்கள் அத்தனை பேரையும் தனித்தனியாக உமது திருக்கரம் தொட்டு ஆசிர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய அது இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்ன தர நான் உனது பழியில், என்னை தரவா பணியின் வடிவில். என்ன தர நான் உனது பலியில், என்னை தரவா பலியின் வடிவில். எதை நான் செய்தேன் இதுவரை, அதையே பழியாய் ஏற்பாயே இறைவா, 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 இறைவா. என்ன தர நான் உனது பலியில், என்னை தரவா பலியின் வடிவில். இதயம் சூரக்கும் நேய உணர்வும், இளமை ததும்பும் அழகு செயலும். இதயம் சுரக்கும் நீரிய உணவும், இளமை ததும்பும் அழகு செயலும். இயற்கை வழங்கும் இனிய கொடையும், சசனி சரி கரி சகரி கமபா. இயற்கை வழங்கும் இனிய கொடையும், இறைவா தந்தேன் பழியின் பொருளெனவே. இறைவா, 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 இறைவா. என்ன தர நான் உனது பலியில், என்னை தரவா பணியின் வடிவில். விழிகள் எழுதும் கண்ணீர் துளியும், வியர்வை பேசும் உழைப்பின் மொழியும். விழிகள் எழுதும் கண்ணீர் துளியும்,
வியர்வை பேசும் உழைப்பின் மொழியும் வியப்பிள்ளாழ்த்தும் விந்தை நிகழ்வும் சசனி சரிகரி சகரி கமபா வியப்பிள்ளாழ்த்தும் விந்தை நிகழ்வும் விரும்பி தந்தேன் பழியின் பொருளெனவே. இறைவா 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 என்ன தர நான் உனது பழியில் என்னை தரவா பணியின் வடிவில். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவருமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய என்ற இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை எங்கள் காணிக்கைகளை ஏற்று மீட்பளிக்கும் அருளடையாளமாக மாற்றியருளோம். அதன் ஆற்றலாலும் திரு அவையின் அன்னையாம் கன்னிமரியாவின் அன்பாலும் நாங்கள் பற்றி எறிந்து மீட்பு பணியில் இன்னும் மிகுந்த ஆர்வத்துடன் அவரோடு ஒன்றித்து உழைக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான எங்கள் தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் மேவிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிமைப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சிமையில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அழைத்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் செராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர்,
தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கென ஒப்புக்கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த உலகமெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், இதோ எங்களது லூர்தனையினுடைய கெபியில் ஒன்றாக கூடி வந்து உம்மை பார்த்து மன்றாடி ஜெபித்து இந்த புனிதமான திருப்பலியிலே பங்கெடுத்து உம்மை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய உமது அன்பார்ந்த பிள்ளைகள் இவர்கள் ஒவ்வொருவரையும் இவர்கள் பொருட்டு உடைய குடும்பத்தினர், உற்றா உறவினர்கள், நண்பர்கள் என அத்தனை பேரையும் இந்த நாளிலே இந்த புனிதமான திருப்பலியை சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களது புனித பேதுரு அன்பிய குடும்பங்களையும் புனித தோமையார் அன்பிய குடும்பங்களையும் நீர் எல்லா வரங்களாலும் வளங்களாலும் அருளாலும் ஆசீர்வாதங்களாலும் நிரப்பெழ்வீராக. தந்தையே இறைவா, இந்த நாளிலே இந்த புனிதமான திருப்பலியினை நன்றி பலியாகவும் வேண்டுதல் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து உம்மை பார்த்து மன்றாடி செபித்து கொண்டிருக்கக்கூடிய உமது அன்பார்ந்த பிள்ளைகள் என அத்தனை குடும்பங்களையும் நீர் உமது அன்பின் நிறைவை பெறச் செய்தருள்வீராக. தந்தையே இறைவா, உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக இந்த புனிதமான திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூறக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவையும் நீரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, இவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகின் உகந்தவர்களாக இருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் எங்களது அம்பிகாபுரம் பங்கினுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய புனித ஆரோக்கியநாதருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது அன்பு திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழோ மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நமது அன்பு தெய்வம் ஆண்டவர் இயேசு தரக்கூடிய சமாதானத்தை நாம் எல்லோருடன் பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின்
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான் என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்காய் மன்னவன் உனக்காய் என்னையும் கொடுப்பேன். உன்னோடு நான் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, மீட்புக்கும் வாழ்வுக்கும் பிணையாகிய திருவுணவை உண்டு நாங்கள் உம்மை இறந்து கேட்கின்றோம்.
உமது திரு அவை கன்னித்தாயின் பேருதவியை பெற்றுக்கொள்வதாக. இவ்வாறு இந்த திரு அவை நற்செய்தி பறைசாற்றலால் எல்லா மக்களினத்தாருக்கும் கற்பிக்கவும் உலகெல்லாம் ஆவியானவரின் பொழிவால் நிரப்பப்படவும் செய்தருள் வேறாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு ஏரோபாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் வாழ்ந்திட சென்று வாழுங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இதயம் மகிழுதம்மா, தூய கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையை நினைவாரே அம்மா, இதயம் மகிழுதம்மா. வாழ்வென்னும் பாதையிலே ஒளி விளக்காய் நீ இருப்பாய். வாழ்வென்னும் பாதையிலே ஒளி விளக்காய் நீ இருப்பாய். உண்மை மனதும் உயர்ந்த நெறியும் நிறைந்து புகழ்ந்திடுவேன் அம்மா, இதயம் மகிழுதம்மா, தூய கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையை நினைவாரே அம்மா, இதயம் மகிழுதம்மா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமேன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.